சோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கு எப்பொழுதும் சோத்திரம் என்கிற அந்த அனுபவத்தில் போகும்படியாக எப்பொழுது துதிப்போம். இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். கர்த்தாவே செய்த நன்மைகளை நினைத்தவும் நினைக்கிறேன். கர்த்தாவே செய்த நன்மைகளை நினைத்தவும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே. இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். இந்நாள் மாத்திரமல்ல, இதோ மரித்து சதாகாலம் உயிருள்ளவர். அவரை இன்று மாத்திரம் துதிப்பது துதி அல்ல,
அதில் தேவன் பிரியப்படுகிறவரும் அல்ல. என்னாலும் சோதரிக்கின்ற அனுபவத்துக்குள் செல்ல வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவனை சோதரிப்பதற்குரிய அந்த ஒரு ஆழமான பாதையில் நாம் செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வில் வெற்றியை கொடுக்கும். ஆண்டவர் சமூகத்தில் நாம் துதிக்கிற ஜனங்களா, துதிக்கிற மனுஷரா, துதிக்கிற குடும்பமா இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், அற்புதங்களை தேவன் செய்வார். துதிக்கிற தேவன் எங்கோ இருக்கிறவர் அல்ல, உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் அருகில் தேவன் இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கிறார். மனுஷன் என்ன செய்வார்? உங்கள் பக்கத்தில் தேவன் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் யார்? தேவன் கூட இருக்கிறார் என்கிற நினைவோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கூட துதிக்கின்ற அந்த அனுபவத்தில் செல்ல கொடுக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதிசயங்கள் செய்தவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்தவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். எங்கோ அல்ல, துதிக்கிற ஒரு நடுவில் தான் தேவன் இருக்கிறார். துதிக்கிற ஒரு உலகத்துக்குள் தான் தேவன் இருக்கிறார். வேதனை, குழப்பம், பயம், அச்சமெல்லாம் போகும்படியாக உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறோம், உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிறோம், தலைவிடத்திலே பலத்தோடு இருக்கிறோம். வாய்ந்திருக்கும் பயத்தை போக்கும்படியாக கர்த்தர் நிழலாய் இருக்கிறார், தேவன் நிழலாய் இருக்கிறார், ஆண்டவர் கூட இருக்கிறார்கள். நம்பிக்கையோடு கூட இருக்கிறார். விசுவாசித்தால்தான் தேவ மகிமையை காண முடியும். தாவீது அனுபவத்தில் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு
பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரே என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி, அதுபோல் கர்த்தர் கூட இருக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் கர்த்தர் இருக்கிறார். நிலைமைகளை எல்லாவற்றையும் மாற்றுவார். சோதனைகளை தேவன் மாற்றுவார். வேதனைகளை தேவன் மாற்றுவார். பலவீனங்களை தேவன் மாற்றுவார். சுகத்தை கொடுக்கபடியே கூட இருக்கிறார். வெட்கப்படாதவற்றுக்கு வெற்றி சிறக்கபடியே தேவன் கூட இருக்கிறார். கூட இருக்கிற தெய்வத்தை விடவே கூட விசுவாசிக்க விசுவாசிக்க தேவ மகிமை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட இருப்போம். கர்த்தரை நம்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்புவோம். இந்த வாரம் முழுமையாக கர்த்தர் கூட இருப்பார். இந்த ஓய்வு நாள் என்ன சொல்கின்ற உயிர் தெழுநாளை உண்மையோடு ஆராதிக்கின்ற பொழுது கர்த்தர் கூட இருப்பதை வரும் நாட்களிலே பார்க்க முடியும். உண்மையாய் தேடும் பொழுது, உண்மையாய் துதிக்கும் பொழுது கூட இருக்கிற உணர்வை நாம் இந்த வாரமெல்லாம் பார்க்க முடியும். கர்த்தர் கூட இருந்தால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். கோலியாத்தை மேற்கொள்ள தாவீதுக்கு ஒரு கூடாமல் போதுமானதாக இருந்தது. காரணம், சேனையின் கர்த்தரோடு கூட தாவீது சென்றார். அதுபோல இன்றைக்கு வருகின்ற நாட்களெல்லாம் தேவனோடு கூட சென்றிருப்பார். வழியெல்லாம் திறக்கப்படும், காரியமெல்லாம் கைகூடும். நன்றி ஆண்டவர், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய செய்திக்குள் கடந்து போவோம். தேவனை ஆராதிக்கிற நாம் முழு உள்ளத்தோடு ஆராதித்து அவர் மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாக வைத்துக் கொடுக்க வேண்டும். எடுத்து நாம் வாசிக்கும்படியாக லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே விதமாய் சொல்லப்படுகிறது. லூக்கா 18:14. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய தெளிவான வார்த்தையை பார்க்கிறோம். அவன் அல்ல, இவனே என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து பெருமிதமாக, நம்மை குறித்து மேன்மையாக, நம்மை குறித்து யோசித்துக் கொண்டு வாழ்கிறோம். ஆனால் தேவன் இங்கே இரண்டு நபர்களை பார்க்கிறார். இரண்டு நபரிலே அவரை சொல்லுகிறார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனா என்று சொல்லி பார்க்கிறோம். நாமே நம்மை நாம் நீதிமானாக்குவது அல்ல, தேவனால் நீதிமானாக்கப்படும்படியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த இருவருடைய செயலை குறித்து பார்க்கும் பொழுது, அதே அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 13 சொல்லப்படுகிறது, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கே ஏறெடுக்க துணியாமல்? வானத்துக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ச்சியாக நாம் வானங்களை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். நம் தேவன் யார்? வானாதி, வானம் கொள்ளாதவர், வானத்திலிருந்து நம்மை பார்க்கிறவர், வானத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாக வானத்தின் பலவழிகளை திறக்கத்தக்கதான ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவன் வானத்தில் இருப்பதை இந்த மனிதன் அறிகிறவனாக என்ன செய்கிறான் இங்கே பார்க்கும்போது, வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற மனுஷன் இவன் எங்கே பார்க்கிறான்? வானத்தை பார்க்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்ற நாட்களை பார்க்கும்போது அவர் அதிகமாக வானத்தை பார்த்து, பிதாவை பார்த்து ஜெபித்து அற்புதங்களை செய்வதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அதுபோல இங்கே ஆயக்காரன் செய்கிறான், வானத்துக்கு நேராக கண்களை என்ன செய்கிறான்? எடுத்து துணியாமல் என்று சொல்லி பார்க்கிறான். பயம் அவனுக்கு, தேவ சமூகத்தில் துணிந்து பேசுவதற்கு பயம் அவனுக்கு. இன்றைக்கு நாம் அநேகர் என்ன செய்கிறோம்? தேவ சமூகத்தில் தாராளமாக வெற்றி கொள்ளும்படியாய் பேசுகிறோம், பிறரை குறை சொல்லும்படியாய் பேசுகிறோம். ஆனால் எங்கே பார்க்கிறோம்? வானத்துக்கு என்ன செய்ய முடியவில்லை, அவன் ஏறெடுக்க துணியாமல் என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ பார்வையிலே ஒருவர் நீதிமான் அல்ல. தேவ பார்வைகளை பார்க்கும்போது துணிகரமாக எதையும் சாதித்து விட்டோம் என்று சொல்வதற்கு நாம் தகுதியற்ற மக்களாக இருக்கிறோம். அதனால்தான் இங்கே இந்த மனிதனுடைய காரியத்தை பார்க்கிறோம்.
அதற்கு முன்பாக வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். பரிசேயன் என்று தேவனே நான் பரிகாரன் அநியாயக்காரன் விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி மனிதனை பார்க்கிறோம். இவன் யார்? இவன் ஸ்தோத்தரிக்கத்தக்கதான ஒரு மனிதன். இவன் எப்போது தேவனை ஸ்தோத்தரிக்கிற அனுபவம் உள்ள ஒரு மனிதனாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பது தாசத்து போல இவன் யார்? ஸ்தோத்தரிக்கத்தக்கதான ஒரு மனுஷனாக இருக்கிறான். அடுத்த வசனம் வாசிக்கும் போது வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறவனா இருக்கிறார். ஒன்று ஸ்தோத்தரிக்கிறவனா இருக்கிறான், இரண்டாவது என்ன செய்கிறான்? உபவாசிக்கிற. திருவனங்க 2 தரம் வாரத்துக்கு உபவாசிக்கின்றான். இதையெல்லாம் நாம் செய்கிறோம் அல்லவா? நாம் ஸ்தோத்தரிக்கின்றோம், உபவாசிக்கிறோம் அல்லவா? அதுபோல இவனும் உபவாசிக்கிறான். அவனு மாத்திரமல்ல, என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிற ஒரு தேவ மனுஷனாக இவன் இருக்கிறான். யாரெல்லாம் ஒரு சபையிலே ஸ்தோத்தரிக்கிறவர்களாக உபவாசிக்கிறவர்களாக தசமம் கொடுக்கிற தேவ ஜனங்கள் என்றுதான் அங்கீகரிக்கப்படுகிறது. யார்? ஒன்று ஸ்தோத்தரிக்கின்றவன், இரண்டாவது உபவாசிக்கிறவர்கள், மூன்றாவது தசமபாகம் கொடுக்கின்றவர்கள். எல்லாம் யாராக இருக்கிறார்கள்? தேவ சபையிலே ஒரு அங்கமாக தேவ ஜனமாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான். இவன் அப்பேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறான். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என் சம்பாதத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். நல்ல அனுபவம் உள்ள ஒரு மனுஷன். நம்மை போல நல்ல அனுபவம் உள்ள மனுஷன். ஒன்று ஸ்தோத்தரிக்கின்றவன், இரண்டாவது உபவாசிக்கின்றவன், மூன்றாவது தசமபாகம் கொடுக்கின்றவன், நான்காவது ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெப வீரனாக இந்த மனிதனை பார்க்கிறோம். இந்த அனுபவம் நாம் யாவருக்கும் இருக்கத்தானே செய்கிறது. யாரெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், அனைவரும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் உபவாசிக்கிறோம், நாம் யாவரும் வாரத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ உபவாசிக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, நாம் என்ன செய்கிறோம்? தசமபாகம் கொடுக்கிறோம். மாற்றத்தை சொல்லலாம் நம்முடைய காரியங்களை குறித்து. நான் யார்? உபவாசிக்கிறவன், ஸ்தோத்திரிக்கிறவன், தசமபாகம் கொடுக்கிறவன், ஜெபிக்கிறவன். இவையெல்லாம் அவன் சொல்கிறவனா இருந்த போதிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அல்ல இவனே என்று சொல்கிறார். அவன் அல்ல, யார் அல்ல? ஜெபித்தவன் அல்ல, தசமபாகம் கொடுத்தவன் அல்ல, உபவாசிக்கிறவன் அல்ல, ஸ்தோத்திரிக்கிறவன் அல்ல. இன்றைக்கு நாம் இதையெல்லாம் பெருமையாக பெருமிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரிக்கின்ற ஒரு மனுஷன் தான், உபவாசிக்கின்ற ஒரு மனுஷன் தான். என் ஆலயத்திலே வாரந்தோறும் உபவாசம் நடக்கும், அதிலே பங்கேற்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி என்று நாம் பெருமிதமாய் பேசுகிறோம். உண்மைதான். நாம் செய்வது தேவனுடைய கட்டளை பிரகாரமாக. ஸ்தோத்திரிப்பது தேவனுடைய கட்டளை, உபவாசிப்பது தேவனுடைய கட்டளை, தசமபாகம் கொடுப்பது தேவனுடைய கட்டளை, ஜெபிப்பது தேவனுடைய கட்டளை. இவையெல்லாம் செய்கிறோம். இதையெல்லாம் வேதம் ஆமோதிக்கிறது, அங்கீகரிக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அல்ல. யார் அல்ல? அவன் அல்ல. இவன் யார் என்றால், தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாதவன் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் பயப்படுகிற ஒரு மனுஷனாக இவன் இருக்கிறார். அவனோ ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கிறான். அவனோ உபவாசிக்கிற மனுஷனாக இருக்கிறான். அவனோ தசமபாகம் கொடுக்கிற மனுஷனாக இருக்கிறான். அவனோ ஸ்தோத்திரிக்கிற மனுஷனாக இருக்கிறான். ஆனால் இவனோ வானத்துக்கு என்ன செய்யவில்லை? ஏறெடுக்க துணியவில்லை, அஞ்சுகிறான். தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஞானம் என்று சொல்லிப்பார். அஞ்சுகிறான், துணியவில்லை. இவன் துணிந்து எல்லாவற்றையும் செய்கிற மனுஷனாக இருக்கிறான். அதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் ஒப்பிட்டு பேசுகிறவனாக இருக்கிறான். யார்? ஜெபிக்கிறவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொருவரையும் குறைகளையும் குற்றங்களையும் சொல்லிக்கொண்டு தான் ஒரு நீதிமானாக எண்ணிக்கொண்டு வாழ்கிற மனுஷனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன். நாமே நீதிமானாக்கப்படும்படியே போவதல்ல, நீதிமானாக்கப்பட்டவன் யார்? தேவனால் நீதிமானாக்கப்பட வேண்டும். நான் நீதிமான் என்று என் செயல்களை சொல்வதல்ல. நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்,
அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறேன் என்று என் நீதியை சொல்கிறேன். ஆனால் இங்கே ஏழைக்கு துணியாமல் ஒருவன் இருக்கிறார், அவனை தான் ஆண்டவர் சொல்கிறார் நீதிமான் என்று சொல்லி. இன்றைக்கு நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் அங்கீகரிக்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? நாமே அங்கீகாரப்பட்டது போல வாழ்கிறோமா? இல்லாமல் தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே 2 பேர் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறார்கள். ஒருவனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படவில்லை. இன்றைக்கு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அங்கீகரிக்கப்பட்டவன் யார்? வானத்துக்கு ஏறெடுக்க துணியாதவன் அங்கீகரிக்கப்பட்டான். அங்கீகரிக்கப்படாதவன் யார்? ஜெபித்தவன். அங்கீகரிக்கப்படாதவன் யார்? ஸ்தோத்திரித்தவன். அங்கீகரிக்கப்படாதவன் யார்? உபவாசித்தவன். அங்கீகரிக்கப்படாதவன் யார்? தசமபாகம் கொடுத்தவன். ஐயோ, நாட்கள் வீணாய் போய்விட்டதே. ஸ்தோத்திரித்தவன் அல்லவானோ, ஜெபித்தவன் அல்லவானோ, உபவாசித்தவன் அல்லவானோ, தசமபாகம் கொடுத்தேனே. ஆண்டவர் நாமத்தில் யாரெல்லாம் கேட்கிற அத்தனை பேருக்கு நான் கொடுத்தேனே. ஆனால் அவன் அல்ல, இவனே என்று சொல்லி ஒரு அவையின் குரல் அங்கே தொனிப்பதை பார்க்கிறோம். பேதமைத்தான். இத்தனை காலம் நான் நடந்து வந்த பாதை இதுதான் யோசிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு விரக்தியான ஒரு வார்த்தையை தேவன் சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்வார்? நான் சோதரிக்கிறேன் சொல்லுவாரே. ஆண்டவர் என்ன சொல்வார்? என் மகன் உபவாசிக்க சொல்லுவாரே. ஆண்டவர் சொல்லுவார், ஓ சபைக்கு தசமபாகம் கொடுக்கிறாய் என் மகன் சொல்லுவார் யோசித்து வெற்றி கொண்டிருந்தோம். ஆனால் இங்கே சொல்லுகிறார், அவன் அல்ல, இவனே. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாமே நம்மை வெற்றி கொள்வதற்கு தேவன் அழைக்கவில்லை. என்னை நானே யோசித்து நான் நல்லவன் என்று சொல்வதற்காக தேவன் அழைக்கவில்லை. தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் சொல்வது வேறு, நீங்கள் சொல்வது வேறு. தேவன் என்ன சொல்லுகிறார்? இங்க ஒரு மனிதன் வானத்துக்கு தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியாமல் பயப்படுகிறார். அங்க நான் பார்க்கும்போது அதை தெளிவாக சொல்லப்படுகிறது. 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பரிசையில் நின்று தேவனை நான் பரிசையில் ரொம்ப க்ளோஸா நின்ன படம் தேவனை க்ளோஸா பேச பண்றாங்க. நம்ம என்ன பண்றாங்க? என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் என்று பாடிவிட்டோம். பக்கத்தில் இருப்பது போல அதிசயம் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதம் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார் என்ற அனுபவத்தில் பாடினோம். பாடப்பட்ட பாடல் உண்மையை யோசித்து பார்க்க. இங்கே இந்த பரிசையன் நின்று தேவனை கூப்பிடுகின்ற அருகில் தான் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவனோ பார்க்க துணியில் என்ன பண்ணங்க? வானத்தின் கண்களை ஏறெடுக்க துணியில் அவனால முடியல. அவனால துணிந்து எல்லாவற்றையும் பேசினான். நான் ஸ்தோத்திரம் செய்தவன் அல்லவா? நான் வாரந்தோறும் 2 முறை உபவாசிக்கிறேனே. வாரந்தோறும் ஆலயத்தில் உபவாசம் பண்ணவன் சொல்ல முன்பு சென்று விடுவேனா? ஒரு விசேஷமான ஒரு மனுஷன் இவன். தேவானால் எதினால் விசேஷத்தில் சொல்லுகிறானமா? விசேஷமான மனுஷன். ஆனால் விஷயம் என்று சொன்னால் அங்கே யார் விசேஷமானவன்? அவன் அல்ல, இவனே விசேஷமானவன். அதனால் தேவ பார்வையில் யார் விசேஷமானவர்கள்? இன்றைக்கு மெச்சிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை சபை பெயர்களை பெருமையாய் வச்சு இந்த சபை அந்த சபை இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியர்கள் எல்லாம் செய்கிறோம், நல்லதுதான். ஆனால் இங்கே அந்த பரிசேயனை தேவன் வெற்றி கொள்ளவில்லை, ஆயக்காரனை கர்த்தர் வெற்றி கொண்டார். ஆயக்காரன், யூதர்களுக்கு ஆயக்காரன் சொன்னால் அருவருப்பானவர்கள், யூதர்களுக்கு ஆயக்காரன் சொன்னால் நீதிமானவர்கள். ஆண்டவர் ஆயக்காரன் வீட்டில் தங்கும் போது சொல்கிறார், யூதர்கள் ஆயக்காரன் வீட்டில் சாப்பிடுகிறார், புசிக்கிறார், அற்பமான ஜனங்கள் தான் ஆயக்காரர்கள். யூதர் பார்வையில் இன்றைக்கு எப்படி ஜாதிகள், உயர் ஜாதிகள் தாழ்ந்த ஜாதிகளை அற்பமாக எண்ணுவது போல அன்றைக்கு ஆயக்காரர்கள் யூதருடைய பார்வையில் அற்பமான ஜனங்கள். ஆனால் அற்பமாய் என்கிறவர்கள் தான் தேவ பார்வையில் அழகாக இருக்கிறார்கள். இவன் ஒரு பரிசேயன், தேவன் இருக்கிறார் விசுவாசிக்கின்றவன்.
இந்த 2 வருஷம் ரொம்ப அருமையா வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. சபை என்பதே கிடையாது. சபை வந்தே நேரத்துக்கு வராமல், சபை வந்தே பாடாதபடிக்கு சபையில் இருந்து கொண்டே வெளியிலே என் சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கின்ற போது வீடுகளில் என்ன ஆராதனை இருக்கும்? எவ்வளவு பெரிய தேவ மனுஷர்கள் பிரசங்கித்தாலும் கூட இந்த ஒவ்வொரு வழியாய் ஆராதிக்கின்ற ஆராதனை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். இந்த சிறந்த மனுஷன், ஆனா தேவன் சொல்கிறார், அவன் அல்ல இவனே, அவன் அல்ல இவனே. காரணம் என்ன? இவன் என்ன செய்கிறான்? ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை ஓரத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். எனக்கு கிருபையாயிரும். அவ்வளவுதான். கிருபையாயிரும். மெக்சிகோவை எடுத்து ஒன்று கிடையாது. மெக்சிகோவுக்கு எந்த விதமான அந்தஸ்து கிடையாது. எங்கே பார்த்தாலும் வானத்தை பார்த்தான். வானாதி வானம் கொள்ளாத தேவனை பார்த்தான். சாலமோன் சொன்னது போல 7 ஆண்டுகள் கட்டப்பட்ட ஆலயத்திலே அந்த தேவ மகிமை இறங்கின போது ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். நான் கட்டின ஆலயம் ஏமாற்றம். தேவனுக்கு முன்பாக உலகத்தில் எந்த மனுஷனும் சாதாரணமான மனுஷன் தான். மண் என்று நினைவு கூறுகிறவர்கள் தான். அதனால் தேவ சமூகத்தில் நெருங்கி போகும்போது நம்முடைய மேட்டிமைகளையோ நம்முடைய கிரியைகளையோ சொல்வதற்கு என்ன கிடையாதுங்க. சென்று கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் முடியவில்லை, என் ஓட்டம் முடியவில்லை. எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், முடியவில்லை. நாளை நடக்குமோ தெரியாது. என் நீதி இன்று வரைக்கும் ஒருவேளை நன்றாக இருக்கலாம், நாளை நீதி எப்படி இருக்கும் என்று தெரியாது. நீதிமான் ஒருவனும் இல்லை. அதனால் நம்மை ஒரு பெருமிதமாக மற்றவர்கள் இழிவாக தேவ சமூகத்தில் பார்ப்பதை தேவன் விரும்புவது கிடையாது. தேவன் விரும்புவது கிடையாது. இன்றைக்கு உன்னை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு என்ன விருப்பம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவனுக்கு எது பிரியம் என்பதை யோசித்து பார்ப்போம். நமக்கு பிரியமாக தேவனுக்கு என்ன பிரியம், தேவனுக்கு எது விருப்பம்? இவர் ஸ்தோத்திரிப்பது தேவனுக்கு விருப்பமா? விருப்பம் தான். ஸ்தோத்திரிப்பதை தகும், துதிப்பதை தகும் என்று வேறு சொல்வது விருப்பம் தான். ஆனால் யாரை விரும்பினார்? அவனை அல்ல, இவனை அல்லவா அவன் நீதிமான் என்று சொன்னார். அப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியம் முழுமையாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆராய வேண்டும். வேதத்தில் என்ன சொல்லுது? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தில் இருக்கிற அந்த காரியம் வாழ்க்கையில் சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? மற்றவனை ஆராய்கிறோம். இவன் என்ன அந்த அங்கே பார்க்கிற பரிசீலனை செய்கிறான். நான் அவனை போல அல்ல, நான் பரிகாரன் அல்ல, நான் விபச்சாரக்காரன் அல்ல, நான் அநியாயக்காரன் அல்ல, நான் தசமபாகம் கொடுக்கிறவன், உபவாசிக்கிறவன், ஸ்தோத்திரிக்கின்றவன், ஜெபிக்கின்றவன். எல்லா அந்தஸ்தும் ஒரு சபைக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அத்தனை அந்தஸ்தும் அவனுக்கு இருந்தது. இன்றைக்கு நாம் ஒரு சபையிலே அத்தனை அம்சமும் அத்தனை காரியமும் அந்தஸ்து நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் ஆனால் அங்கே பார்க்கும்போது சொல்கிறான், அவன் அல்ல. யார் அல்ல? உபவாசித்தானே அவன் அல்ல. தசமாவும் கொடுத்தானே அவன் அல்ல. தசமபாகம் என்று சொன்னால் என்ன? முதற் பலனை கொடுப்பதுதான் தசமபாகம். முதற் பலனை கொடுப்பதுதான் தசமபாகம். அவன் தைரியமா சொல்லுகிறான், தசமபாகம் கொடுக்கிறவன் தான். வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிற ஒரு விசேஷமான மனுஷன் உலக பார்வையில் அவனை பார்த்து சொல்வார்கள், அவன் வாரத்துக்கு 2 முறை என்ன செய்கிறான்? உபவாசிக்கிற ஒரு தேவ மனுஷன். நம்மை பார்த்து சொல்லுகிற உலகம், ஐயோ அவங்க வாரத்துக்கு 2 முறையாவது உபவாசம் இருக்கிறோம். உபவாசம் தசமபாகம் கொடுக்கிறோமா? இதையெல்லாம் செய்தவன் தான். இவனுக்கே இந்த கதி என்று சொன்னால் என்னுடைய கதி, நம்முடைய கதியை யோசித்து பாருங்கள். என்ன சொல்லுவார் தேவன் நம்மை பார்த்து? நான் அவனையே குறை சொல்கிறேனே, என்னை தேவன் என்ன சொல்லுவான்?
யோசித்து பாருங்கள் இன்றைக்கு, சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு, தியானித்து பாருங்கள் இன்றைக்கு. ஆண்டவர் என்ன சொல்வார்? இன்றைக்கு ஆராதனை எல்லாம் உலக ரீதியாக தடைப்பட்டு விட்டது. வீடுகள் இருந்தால் ஆராதிக்க நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். நீ எவ்வளவு காலம் செல்லும் என்று நமக்கு தெரியவில்லை, புரியவில்லை. சூழல் எல்லாம் தடையாக இருக்கிறது. பிரச்சனை வருகிறது. வைராக்கியமாய் வாழ முடியாத ஒரு சூழலுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே தேவன் ஒரு விசேஷமாய் உலக பார்வையில், சபையின் பார்வையில், தேவ கணங்கள் பார்வையில் விசேஷமாய் இருக்கிற அந்த பரிசேயனை குறித்து பாராட்டாமல் ஆயக்கானை சொல்கிறார், அவனல்ல இவனே யாராய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இவனே நீதிமானாக்கப்பட்டவன். அதுக்கு யாரால் நீதிமானாக்கப்பட்டவன்? தேவனால் நீதிமானாக்கப்பட்டவன். இவன் யாரால்? தேவனால் நீதிமானாக்கப்பட்டவன். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. நீதியாய் எண்ணப்பட்டது. தேவ பார்வையிலே மகனை விட தான் உயர்வு என்று அவனுடைய விசுவாசத்தை காண்பித்தபடியினாலே அது தேவ பார்வையில் நீதியாய் எண்ணப்பட்டது. அதுதான் இன்றைக்கு மனுஷ பார்வையில் நாம் நீதியாய் இருக்கலாம். தேவ பார்வையில் நாம் யாராய் இருக்க வேண்டும்? நீதியாய் இருக்க வேண்டும். தேவ பார்வையில் நாம் நியாயமாய் இருக்க வேண்டும். உலக பார்வையிலே நாம் நீதியாக, நியாயமாக, உண்மையாக, தரிசனம் உள்ளவனாக, பொறுமை உள்ளவனாக, அன்புள்ளவனாக இருப்பது அல்ல. தேவ பார்வையில் இவன் உலக பார்வையிலே, சபையிலே, ஆலயத்திலே இவனுடைய காரியம் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் இருந்திருக்கிறது. வேதம் என்ன சொல்ல? அத்தனையும் செய்தவன் இவன், அத்தனையும் செய்து விட்டான். நாம் கூட அதை செய்ய முடியாது, அதை எல்லாம் அவன் செய்து விட்டான். ஆனால் அங்கே சொல்கிறார், அவன் அல்ல இவனே நீதிமான். நீதிமானாக்கப்பட்டவன் யாரவன்? பாவி என்று உச்சரித்தவனை தேவன் சொல்கிறார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக என்ன செய்கிறவன்? தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி திரும்பி போனான்? நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு போகிறான். யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கு எப்படி போறாம? நீதிமானாக. எங்க வந்தாங்க ரெண்டு பேரும்? ஆலயத்துக்கு வந்தாங்க ரெண்டு பேரும். ஆனால் போகும்போது யார் நீதிமானாக்கப்பட்டு போனார்? தசமபாகம் கொடுத்தவன் அல்ல. வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாதவனாக கிருபைக்கு ஏங்கினவன் தான் நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு சென்றான். எவ்வளவு சந்தோஷமாய் சென்று போனவன், எவ்வளவு மகிழ்ச்சியை சென்று போனவன். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வருகிற நாம், அவனோட பேச முடியாத அமர்ந்திருக்கிற நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்களா? யோசித்து பாருங்கள். தேவன் பேசினார், என் உள்ளம் ஆறுதல் அடைந்தது, என் உள்ளம் தைரியம் அடைந்தது, என் உள்ளம் உற்சாகம் அடைந்தது, என்னை தேவன் உயிர்ப்பித்தார், என்னோட கர்த்தர் பேசினார் என்ற மகிழ்ச்சி நமக்கு வருகிறதா? நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு சென்றார். ஆலய வழிபாடுகளை மீட்பை அனுபவிக்க முடிகிறதா? சமாதானத்தை அனுபவிக்க முடிகிறதா? மகிழ்ச்சியை அனுபவிக்க முடிகிறதா? சுகத்தை அனுபவிக்க முடிகிறதா? அவையெல்லாம் இல்லாவிட்டால் நிச்சயமாய் நாம் யாரல்ல? நீதிமான் அல்ல. நீதிமான் அல்ல. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தில் போகும்போது என்ன செய்கிறார்கள் சொல்லப்படுகிறது? தன்னைத்தான் என்ன செய்கிறான்? ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றான். அதற்கு தாழ்மை என்பது ஒன்றை புரிந்து கொள்ளுகிறது, மற்றவரை குறை சொல்லாமல் இருப்பதுதான் தாழ்மை. அவனுக்கு கண்ட காரியம் என்ன? மற்றவரை கம்பற்படி குறை சொல்கிறான். இரண்டாவது தான் செய்ததை குறித்து என்ன செய்கிறான்? அந்த பரசா என்ன பண்ணாங்க? அது எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும். கொடுப்பது எப்படி கொடுக்க வேண்டும்? வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியாதபடி கொடுக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய அனுபவம். தேவனோடு அந்தரங்கத்தில் பழக வேண்டும். ஆடுகளை மேய்க்கும் போதே யாரும் இல்லாத அந்த கொடுமையான நாட்களிலே தாவீது தேவனோடு கூட பழகினபடினால்தான் கோலியாத்தை
மேற்கொள்ள அவனுக்கு லேசா இருந்தது. இன்றைக்கு சபையில் வந்து நாம் தேவனை துதிப்பது அல்ல, அந்த ரங்கத்தில் எவ்வளவு நேரம் தேவனோடு கூட பழகுகிறேன் என்பதை கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இவன் பெருமை உள்ளது காரணம் என்ன? ஒன்று, பிறரை இழிவாக யோசிக்கிறது. நான் பெருமையோடு சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல, மற்ற எல்லாரையும் ஒரு அப்பமா என்ற எனக்குள்ள இருக்கு மறைமுகமா பெருமை இருக்க இடத்துல, பெருமை இருக்கிறவர்களுக்குள்ளாக. ஆனால் பார்க்கும்போது தாழ்மை உள்ளவனாய் பேசுகிறேன் தவிர அல்லது மனநிலை யோசிக்கிறேன், எல்லோரையும் ஒரு அற்பமாக எண்ணுகிறேன். அதுவல்ல தேவனுடைய பார்வை. தன்னை தாழ்த்தி எல்லாம் அந்த தாழ்மைக்குள்ளாக இருக்கிற அந்த குணங்கள் எல்லாம் ஆயக்காரனுக்குள் இருந்தது, பரிசேயனுக்குள்ளாக இந்த அனுபவம் இல்லை. அதுபோல் இன்றைக்கு கர்த்தர் குணங்களையும் சுவாபங்களையும் பார்க்கிற ஒரு காலம் வந்துவிட்டது. என்ற சபை வழிபாடு இல்லையே, இன்றைக்கு சபையில் ஆராதனைகள் இல்லையே. யோசித்து பாருங்கள், இவனுக்குள் அந்த குணங்கள் இருந்தது. இவனுக்கு மாத்திரமல்ல, ஒரு சில முறை நாம் தியானத்தில் கடந்து போகும்படியாக 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்படி குடும்பமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரத்தாலே வாங்கி உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். என்ன தாழ்மை பார்த்தீர்களா? யார் சொல்கிறது? தாவீது சொல்கிறார். உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிற ஐயா, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். நான் கொடுக்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன். இல்லைங்களா? இங்கே தாவீது சொல்கிறான். தாவீது மாத்திரம் அல்ல, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம். எப்படி கொடுக்கிறாங்க? மனப்பூர்வமா கொடுக்கிறாங்க. அதோடு மாத்திரமல்ல, கொடுக்கத்தக்கதான திராணியோடு கொடுக்கிறாங்க. ஆனா சொல்றாங்க, நாங்க எம்மாத்திரம். கொடுப்பதெல்லாம் யார்கிட்ட வாங்குது? உண்மையிலிருந்து வாங்குது. இன்றைக்கு நாம் செய்வதெல்லாம் யாருக்கு பட்டதுங்க? அவர்கிட்ட பட்டது. ஆராதிக்கிறது எப்படி ஆராய்த்தோம்? என்னை தேடி இயேசு வந்தார், உங்களை தேடி இயேசு வந்தார். நாம் தேவனை தேடி போகவில்லை, அவர் தேடி வந்தார். ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? எல்லாமே அவருடையது, ரட்சிப்பு அவருடையது, மீட்பு அவருடையது, பாவ மன்னிப்பு அவருடையது, நிச்சயம் அவருடையது. இதற்கு நாம் எந்த கிரயம் செலுத்தவில்லை, எதையும் செலுத்தவில்லை. இந்த ஒரு எண்ணம் நமக்குள் வரும். தேவனை ஒப்பிட்டோ, தேவக்காரை ஒப்பிட்டோ பெருமிதம் கொள்வதற்கு ஒன்று கிடையாது. பூஜ்ஜியம். நாம் ஒரு பூஜ்ஜியமாய் மாறும்போதுதான் தேவ ராஜ்யம் எனக்குள் கடந்து வரும். இங்கே பார்க்கும்போது தெளிவாக சொல்லுகிறார், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நாங்க எம்மாத்திரம். மனப்பூர்வமா கொடுக்கிறாங்க. வேற்று சொல்லப்படுகிறது, மனப்பூர்வமாய் கொடுத்து கத்தர் இருக்கிறார், உற்சாகமா இருக்கிற கத்தர் பிரியமா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இங்க சொல்ற மனப்பூர்வமா கொடுத்தாலும் கூட நாங்க யார்? நாங்க என்னையா இருக்கலாம்? எல்லாம் உங்ககிட்ட வாங்கி உங்ககிட்ட கொடுக்கிறோம். எதுங்க? மனப்பூர்வமா கொடுக்கிறாங்க. அதோடு மாத்திரமல்ல, திராணிக்கு உண்டாவதற்கு நாம் ஏமாத்துறோம், எங்கள் ஜனங்கள் ஏமாத்துறோம். எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். அதுக்கு அவர்கிட்ட வாங்கி அவர்கிட்ட கொடுப்பதற்கு யோசிக்கிறீங்களா? அவர்கிட்ட வாங்குறது எல்லாமே சுகம் அவர் கொடுத்தது, உயர்வு அவர் கொடுத்தது, என் வாழ்க்கை அவர் கொடுத்தது, நான் ஓடுகிற ஓட்டம் அவர் கொடுத்தது. யோசித்து பாருங்கள், அவர் கொடுத்ததற்கு அவர்கிட்ட கொடுப்பதற்கு யோசிக்கிறோமே. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. எல்லாமே அவர் கையிடப்பட்டதாக தாவீது சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது 11 வாசிக்க, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவை. மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வான
தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிற எல்லாமே நீங்க தான். எவ்ரிதிங் நீங்க தான், எல்லாமே நீங்க தான். கம்ப்ளீட் என்னுடைய எல்லாமே நீங்க தான், நீங்க தான் எல்லாம். யோபு சொல்லுகிறா, அதனால்தான் கர்த்தர் கொடுத்தா சூத்திரம், கர்த்தர் எடுத்தா கொடுத்தது யார்தான்? தேவன் தான் என்று சொல்லுகிறார். தேவன் தான் என்று சொல்லுகிறார். கோலியாத்தை மேற்கொள்ள தன் பலத்தை சொல்லவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறது சொல்கிறான் தாவீது. தேவன் மீது எவ்வளவு உயர்ந்த எண்ணங்கள் இன்றைக்கு நமக்குள்ளாக நம்மை உயர்வாக வச்சு பேசிக் கொண்டிருக்கிறோமே. நம் ஞானம், நம் திறமை, நம் படிப்பு, நம்முடைய அழகு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பதவி, நம்முடைய பெருமைகளை குறித்து பெருமிதம் பேசுகிறோமே. தாவீது அப்படி சொல்லாதபடினால்தான் தாவீது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக இன்றைக்கும் பேசப்படுகிறார். இன்றைக்கும் பேசப்படுகிறார் தாவீது. காரணம் என்ன? தேவ சமூகத்தை ஈர்க்க முடியாத ஒரு வாழ்க்கை இருந்தது, அவர் வார்த்தை இருந்தது. அவர் சொல்லுகிறார், உன் கைகளால் பெற்றோம் உம்மிடத்தில் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார். எல்லாம் யாருடையது? மாட்சிமை உம்முடையது, வல்லமை உம்முடையது, மகிமை உம்முடையது, ஜெயமும் உம்முடையது, மகத்துவம் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் தான். அதுக்கு வானத்தில் இருப்பதும் யாருடையதுதான்? கர்த்தருடையதுதான். பூமியில் உள்ள அத்தனையும் யாருடையதுதான்? அவர்தான். இதையெல்லாம் யோசிக்கிறோமோ, இதையெல்லாம் சிந்திக்கிறோமோ, இதையெல்லாம் யோசித்துதான் அந்த ஆயக்காரன் செய்கிறான். வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியான கிருபை போதல். கிருபை. இன்றைக்கு நம் வாழ்க்கை அனுபவங்களை கர்த்தர் பார்க்கிற ஒரு காலம் வந்துவிட்டது. கடைசி நாட்களிலே அன்பு தடுத்து போகிற காலம் மாத்திரமல்ல, விசுவாசம் எல்லாம் குறைந்து போகிற காலம் வந்துவிட்டது. அநேக குடும்பத்தில் வேதனைகள், விரக்திகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், மனசோர்வை கொண்டு வந்து தேவனை விட்டு தூரமாகின்ற சூழலுக்குள்ளாக தேவ ஜனங்கள் தள்ளப்பட்டு கொண்டே வருகிறார்கள். விசுவாசம் குறைஞ்சிடும், அன்பெல்லாம் தனிஞ்சிடும், எல்லாம் தனிஞ்சு போயிடும். யாரும் தனிஞ்சு போகிறீங்களா? ரகசியம் தெரியாதவர்களுக்கு தனிஞ்சு போயிடும். எல்லாம் அவருடைய. நான் எதை பெற்றேன், சாதித்தேன், நான் சொல்லும் போக கொடுத்ததும் அவர்தான், எடுத்ததும் அவர்தான், மறுபடியும் கொடுக்க போவதும் அவர்தான். கொடுத்தார் யோபுவுக்கு சோத்திரம் என்று சொன்னார், எடுத்தார் யோபுவுக்கு சோத்திரம் என்று சொன்னார். மறுபடியும் எப்படி கொடுத்தார்? இரட்டத்தனையை கர்த்தர் அல்லவா கொடுத்தார். திராணிக்கு மேலாக ஒருவரையும் தேவன் சோதிக்கிறவர் அல்ல. பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர், துக்கங்களை சுமந்து கொள்ளுகிறவர், அவருடைய தன்மைகளால் குணமாக்குகிற தேவனை அல்லவா ஆராதிக்கிறோம். உலகத்தில் முடிவு மட்டும் நம்மோடு கூட இருக்கத்தக்கதான தேவனை அல்லவா ஆராதிக்கிறோம். ரகசியம் தெரியாம புலமிட்டு வாழ்ந்துகிறோம். நம்மை நாமே வெற்றி கொண்டு பிறையெல்லாம் விடிவாக ஏனமாக நம் பார்வையை மேட்டுமையானதோடு கூட வாழ்ந்து காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் பெட்டர், அவருடைய பரவாயில்லை, என்னால நான் அப்படி வாழ்கிறேன், அந்தஸ்து என்னுடைய காரியம் இல்லை. தாவீது ரகசியத்தை அறிந்தார். வீட்டில் அநேக ஜனங்கள் ரகசியம் அறிந்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், 12 வாசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது ஐயா. ஐஸ்வர்யமும் அஸ்வகரானி உங்க கிட்ட இருந்து வருதான். அவர் எல்லாம் நான் பண்ண இல்ல. உலகம் சொல்லலாம் செய்யும் தொழிலுக்கு தெய்வம் சொல்லலாம். உலகம் வந்து உழைப்பதற்குரிய பலத்தை யார் கொடுக்கிறது? உழைப்பதற்குரிய சுகத்தை யார் கொடுக்கிறது? அந்த வழியை யார் திறக்கிறது? நாம் உயர்ந்தாலும் கூட முயற்சி செய்வதற்குரிய அந்த பலம் யாரால் வந்தது? யாரால் வந்தது? அதனால சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் ஒன்றாய் வருகிறது, தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்தின் சத்துவம் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். திக்குவாயும் மந்தனாவாக 80
மேன்மைப்படுத்தினார். லட்சக்கணக்கான மக்களை மீட்கும்படியாக எகிப்தில் ராஜாவை சங்கரிக்கும்படியான ஒரு மேன்மையை மோசேக்கு தேவன் கொடுத்தார். மேன்மைப்படுத்த யாரால் முடியும்? உங்களை மேன்மைப்படுத்த, ஐஸ்வர்யமாக மாற்ற, உங்களை எல்லாவற்றும் தலையாய் வைக்க யாராலே முடியும்? அவராலே முடியும். அப்படி வரும்போது என்ன செய்கிறார்? இப்போது எனக்கு தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். அதுங்க உங்களுடைய ஸ்தோத்திரம் பாருங்க இருக்கு. தன்னை வச்சு சொல்லவில்லை, யாரும் குறைவாய் சொல்லவில்லை, எல்லோரையும் ஒப்பிட்டு தேவனை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கின்றார். அங்கே அவன் ஸ்தோத்திரிக்கிறான். என்ன ஸ்தோத்திரிக்கிறான்? நான் அவனை போலல்ல, இவனை போலல்ல, அவனை போலல்ல, இவனை போலல்ல என்று சொல்லி சொல்லிவிட்டு ஸ்தோத்திரிக்கிறார். இவரோ தேவனை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கின்றார், தன்னை தாழ்த்தி ஸ்தோத்திரிக்கின்றார். அதனால்தான் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி இயேசுவையே அந்த பர்த்திமையை கூப்பிடுகிறார். யாரோடு ஒப்பிட்டு? தாவீதோடு கூட ஒப்பிட்டு கூப்பிடுகிறார். ரகசியம் தெரியாமல் இருக்கிறது. நாம் பெற்ற அத்தனை மேன்மையும் அவர் கரத்தினால் பெற்றோம் என்பதை மறந்து போகவே கூடாது. இன்றைக்கு சுகமாய் இருக்கிறவர்கள் சொன்னால் சுகத்துக்கு காரணம் யாருன்னு சொல்லி மறந்து போகக்கூடாது. அவர்தான். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரியை சந்திக்க கடந்து போனோம். 2 கிட்னி அவர்கள் செயலிழந்து இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஜூன் மாதம் அவருடைய கணவர் மரித்து போய்விட்டார். 5 ஆண்டுகளாக டயாலிசிஸ் எடுத்துட்டு இருக்கார். எவ்வளவு பாரம் இருக்கும், அந்த வேதனை ஏற வேண்டும் எனக்கு தெரியும். 5 வருஷமாக டயாலிசிஸ் எடுத்துக்கிறார். திடீர்னு சொல்லி இந்த வருஷத்தில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு அந்த கணவரும் மறுத்து எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். தன் சரீரமே 5 ஆண்டுகளாய் பாதிப்போடு இருக்கிறது. சரீர பாதிப்போடு கூட மனம் பாதிக்கக்கூடிய அந்த கணவரும் மறித்து போய்விட்டார். இப்படியெல்லாம் உலகத்தில் வேதனையான சம்பவம் நடந்து கொண்டு வருகிறது. நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் மரணம் நோயின் மூலமாக அவரை தாக்கிவிட்டது. இதுவரைக்கும் நம்மை தப்பித்து வைத்திருக்கிறாரே. சுகம் யாரால் வந்தது? பலம் யாரால் வந்தது? அவரால் வந்தது என்று சொல்லி அறிக்கையிடுகிற, தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷனாக இருக்கும் போது அவனை தான் கர்த்தர் நீதிமானாக்கும்படியான கிரியைகளை செய்வார். யோசித்து பாருங்கள். அந்த சகோதரிக்கு சரீரத்தில் 5 வருஷங்களாக வாரத்துக்கு 3 முறை போய் டயாலிசிஸ் பண்ணார். திடீரென்று எதிர்பாராம நோயினால் தான் பாதிக்கப்பட்ட 5 ஆண்டுகள் ஆகிறது. எந்த நோயும் இல்லாமல் காற்று போல் வந்த கொள்ளை நோயினால் ஒரு போலீஸாய் இருந்தவர்களுக்கு கூட மரணம் தாக்கிவிட்டது. யோசித்து பாருங்கள். கர்த்தர் நாம் இதுவரைக்கும் சுகத்தோடு வைத்திருக்கிறார். எண்ணுகிறோமா? சிந்திக்கிறோமா? யோசிக்கிறோமா? இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சிந்தித்து பார்க்கிறோமா? இதையெல்லாம் சிந்திக்காமல் வேற்றுமையான எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டு காலம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. பெருமையும் ஆணவம் பலவிதமான எண்ணங்களோடு கூட ஜெபிக்கிற மனுஷனாக உலகத்துக்கு காண்பிக்கிறேன். உபவாசிக்கிற ஒரு மனுஷனாக உலகத்துக்கு காண்பிக்கிறேன். தசமாவும் கொடுக்கிற ஒரு மனுஷனாக உலகத்துக்கு காண்பிக்கிறேன். ஆனால் அந்தரங்கத்திலே தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை எண்ணி என்னை தாழ்த்துகிறேனா? இல்லை. தாவீது தன்னை தாழ்த்துகிறார். என்ன தாழ்த்துகிறார்? உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிற ஐயா. இந்த மேன்மை யாரால் வந்தது? உங்களால வந்ததப்பா. என் ஞானம் அல்ல, என் திறமை அல்ல, என் அந்தஸ்து அல்ல, என் பலம் அல்ல, என் அறிவு அல்ல, அல்ல, எல்லாம் உம்மால் வந்தது. இந்த எண்ணங்கள் நம்முடைய மனதின் ஆழத்துக்குள் பதிந்துவிட வேண்டும். சொல்லிக் கொடுப்பதில் பதிக்கின்றன. எதையெல்லாம் பார்க்கிறோம் அதெல்லாம் யாருடையது? அவருடையது. நான் சம்பாதிச்ச, நான் கஷ்டப்பட்ட, நான் படிச்ச, நான் பெரியாள இல்ல இல்ல இல்ல. தாவீது வாழ்க்கை எல்லாவற்றையும் தன்னையும் தன் ஜனங்களையும் தேர்வு சொல்கிறார். எல்லாம் உங்ககிட்ட வாங்கி கொடுத்தியா. இந்த அனுபவத்தில் அவர் செல்வதை பார்க்கிறோம். 15 வாசிங்க. உமக்கு முன்பாக நாங்கள் எல்லோரும்
எங்களுடைய பிதாக்கள் எல்லோரை போலவும் பரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். யார் சொல்வது? ராஜா யார்கிட்ட சொல்றாரு? கர்த்தர்கிட்ட பேசுறார். எப்படி அந்த மனிதன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அவன் துடித்து கிருபைக்காய் இயங்குகிறானோ அதுபோல் சொல்கிறார், நாங்கள் யார்? நாங்கள் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். ராஜா சொல்கிற ஒரு வார்த்தையா சொல்ல முடியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன, என் அந்தஸ்து என்ன, என்னுடைய வீடு என்ன, என் வாசல் என்ன, என் படிப்பு என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, என்ன இவன் சொல்கிறார், நாங்கள் யாராய் இருக்கிறோம்? ஒன்று, பிதாக்கள் எல்லோரை போல அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்று நம்பிக்கை இல்லை. கர்த்தரை பார்த்து பேசுகிற தாழ்மையான சொல்லை இங்கே நாம் பார்க்கிறோம். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை என்ன? அந்த சபையை யோசித்துப்பாங்க. என்னை காப்பாற்ற என் கணவர் கூட இருக்கிறாரு, 5 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன நடத்திட்டு வந்தாரு நினைச்சிருப்பாங்க. ஆனா நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? கணவர் கூட இருப்பார் நம்பினாங்க. நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நம்ப முடியும்? நீங்க எல்லாம் செய்வேன் நம்புறீங்களா? நான் நம்ப முடியுமா? நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பசுத்த நாமத்துக்கு உமது ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்காக சபதத்திற்கிற இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு கரத்தில் வந்தது, எல்லாம் உம்முடையது. ஆலயத்தின் வழிபாடுகள் பொருட்கள் வாங்கல் எல்லாமே அவருடையதுதான். என் ஆலயத்தை நான் கட்ட ஆலயத்தை எல்லாம் அவர் கையிலே வாங்கி கட்டப்பட்ட நான் என்கிற பேச்சுக்கே இடங்கள்தான். இதுதான் தேவ பார்வையிலே நீதிமானாக்கப்படுகிற அனுபவம். தெளிவா சொல்லிட்டார். நாங்க யாருன்னாங்க? பரதேசிகளும் பிரதேசிகளா. ராஜா பேசுகிறார். கடைசியில் எல்லாமே உங்ககிட்ட வாங்கிதான் கொடுக்கும். சபை மெச்சி கொள்வதற்கு எந்த பேச்சும் கிடையாது. ஊழியம் மெச்சி கொள்வதற்கு கிடையாது. எவ்வளவோ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் இந்த ஒன்றுமில்லாத எனக்கு ஊழியம் கொடுத்தாரே என்று சொல்லி என்னை தாழ்த்ததான் யோசிக்கிறதை தவிர நான் யாரையும் ஒப்பிட்டு அவனை விட நான் பெட்டர் என்று சொல்லவே கூடாது. எவ்வளவு மக்களுக்கு இல்லையா இந்த ஈவை எனக்கு கொடுத்தீங்களே, எவ்வளவோ ஞானவான்கள், படித்தவர்கள், திறமையானவர்கள், பக்திமான்கள், உண்மையினோடலாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, எனக்கு இந்த ஈவை கொடுத்தீரே, கிருபையாய் கொடுத்தேங்கிற அந்த தாழ்மை வராமல் நாம் பெருமிதமாய் யோசித்தால் நாம் நீதிமானாக்கப்பட முடியாது. என்னை நான் நீதிமானாக்க முடியாது. என்னை ஒப்புக் கொடுப்பேன் தவிர அவர் என்ன நீதிமான் என்று சொல்ல முடியும். அதனால் நம்மை மெச்சிக்கொள்வதை விட்டு விடுவோம். மற்றவர்களை கொச்சைப்படுத்தியோ மற்றவர்களை இழிவாய் யோசிப்பதை விட்டு விடுவோம். நம் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு அந்த உயர்வும் அவர்தான். ஒவ்வொரு நாளுக்குரிய சுகமும் அவர்தான். ஒவ்வொரு நாளுக்குரிய உணவும் உடையும் இருக்கின்ற இடமெல்லாம் அவர்தான். அதுதான் சொன்னான் பரதேசிகள். நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. 40 வருஷம் நடத்திட்டு வர்றாருங்களா? எங்க நடத்துறாரு? வீடு வாசல் கிடையாது. பரதேசிகள் 40 வருஷம் வானத்தின் மன்னாவை கொடுத்து கால் வீங்கவில்லை, வஸ்திரம் பழசாகல, பாதரட்சை கிழியில நேரே வனாந்தரத்துல கொண்டு வரலாம். கண்ணும் கருத்துமா. அதான் சொல்ற பிதாக்கள் எல்லாம் பரதேசிகளா இருந்தாங்க, நாங்களும் பரதேசிகள் தான், எல்லாமே உங்களுடைய என்று சொல்லி கடைசியோட சொல்லி முடிக்க வாசிக்கிறேன். ஏசாயா 36ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, அப்போது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உடலுள்ள மனுஷன், அசுத்த உடலுள்ள ஜனங்களிலே வாசமாய் இருக்கிறவன், சேனையின் கர்த்தரின் ராஜாவை கண்கள் கண்டதே என்று ஏசாயா சொல்வதை பார்க்கிறேன். நான் யார்? அசுத்த உடலோடு சொல்லி அதோடு மாத்திரமல்ல 7 சொல்லப்படுகிறது. அதனால் என் வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டு உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்லி
பார்க்கிறோம். வேண்டியிருக்கிற எல்லா புத்தகத்திலும் பெரிய சிறப்பான புத்தகம் ஏசாயாவின் புத்தகம். இயேசுவின் பிறப்பை அறிவித்த புத்தகம், இயேசுவின் மரணத்தை அறிவித்த புத்தகம். இப்படிப்பட்ட சிறந்த புத்தகத்தை எழுதும்படியாக ஏசாயாவை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் அசுத்த முதலுள்ளவன் என்று சொல்கிறார். எலியாவை குறித்து பார்க்கும்போது பெரிதமா சொல்லுகிறார், என்னை தவிர யாரும் கிடையாது சொல்லுகிறார். 7000 பேர் இருக்கிறாங்க. அப்பா வெற்றி கொள்வதற்கு ஒன்றும் கிடையாது. நான் வெற்றி கொள்வதற்கு நீங்க வச்சீங்கன்னா நீங்க தான் வச்சுக்கணும். மற்றவங்களை வச்சுக்கலாம். தேவன் அதை வெற்றி கொள்ளவே மாட்டார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு சென்றார். அதனால் நாம் எதையும் வெற்றி கொள்ளாமல் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவாய் தாழ்த்துகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் தீர்க்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் உயர்த்துவோம். ஐஸ்வர்யமும் கனவும் அவர் கரத்தில் இருக்கிறது. ஒருவரை உயர்த்தவும் ஒரு மேம்படுத்தவும் அவர் கருத்தில் இருக்கிறபடினாலே இந்த அனுபவத்தில் போக நாம் கண்களை முடிக்கத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்தவம் என்பது தசமமாக கொடுப்பது மாத்திரமல்ல, உபவாசிப்பது மாத்திரமல்ல, ஜெபிப்பது மாத்திரமல்ல, சோதரிப்பது மாத்திரமல்ல, நாங்கள் அனுபவத்தில் எங்களை தாழ்த்துகிறவர்களாக, யாரையும் அற்பமா எண்ணாதவர்களாக, எங்களை பெரிதாக எண்ணாதவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழத்துகிறோம். அந்த வாழ்வுதான் எங்களை நீதிமானாக்கும்படியான வாழ்க்கை கருத்தாங்க. அந்த அனுபவத்தை நடத்துங்கள், ஆசீர்வதிங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you.